ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பருப்பு பொடி தாங்க பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. அதே டம்ளரில் தான் நீங்கள் பாசிப்பருப்பும் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். பேன் ரொம்ப ஹீட்டாக இருப்போது மீடியம் ஹீட்டில் இருக்கணும். போட்டுட்டு நல்லா வறுத்துக்கங்க. பேன் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா பருப்பு சீக்கிரம் செவந்துடும், டேஸ்ட் மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வருங்க. 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிருங்க ஒவ்வொரு பருப்பும் வறுக்கிறதுக்கு. பருப்போட கலரே சேஞ்ச் ஆகி வரணுங்க. இப்போ நிறைய ஹோட்டலில் பருப்பு பொடி வச்சுருப்பாங்க. ஆந்திராவில் ஃபஸ்ட்டு பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு தாங்க மற்றது சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. அடுத்தது நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஆந்திரானாவே கொஞ்சம் ஸ்பைசியாக தாங்க இருக்கும். இந்த பருப்பு பொடி நெய் ஊற்றி சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இதுவும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. நீங்கள் 100 கிராம் எடுத்தால் 3லேயுமே 100 கிராம் எடுக்கணும். பாசிப்பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம் எடுக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. பொட்டுக்கடலையே சீக்கிரம் செவந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்குங்க. நம்ம எல்லாமே இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணால் கூட சீக்கிரம் கெடாது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால. நான் 2 கட்டி பூண்டு ஆட் பண்ணுறேங்க. ஒரு சிலருக்கு பூண்டு பிடிக்காது. ஆனால் பருப்பு பொடிக்கு பூண்டு ஆட் பண்ணாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூண்டும் நல்லா செவந்துருச்சு. இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் 8 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. கூட காஷ்மீரி சில்லி ஒரு 8 எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறக்காக நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கலரும் மாறி வரும். அதுக்காக தாங்க காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் மிளகாய் தீஞ்சிரும், வறுபடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. மிளகாயும் நல்லா வறுக்கணுங்க. நல்லா உடையிற அளவுக்கு வறுக்கணும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வருங்க. 1லேருந்து 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். அதுவே நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. பாருங்கள், உடச்சி பாருங்கள், நல்லா உடையுது பாருங்கள். பாருங்கள் எப்படி கருவேப்பிலை நல்லா உடையுதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுறேங்க. பெருங்காயத்தை வறுக்கிறதுக்காக. மற்றது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தை உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ தான் சுற்றியும் நல்லா வறுவடும். பாருங்கள், நல்லா வறுவட்டுருச்சு. இது எண்ணெய் இல்லாமல் பெருங்காயத்தை மட்டும்
எடுத்து அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரன்னு இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு பொடியை. பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பருப்பு பொடி. இப்போ இது வந்து எப்படி ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சுடுற சாதத்தில் நீங்கள் மத்தியானம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. நெய் தான் இது கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு செவந்ததுக்கப்புறம் நீங்கள் வரமிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடித்து வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பருப்பு பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ஊறுகாயோட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ப்ளைனாகவும் சர்வ் பண்ணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.